அடடடடடா! என்ன டேஸ்ட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த டேஸ்ட் இருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. இன்ஸ்டா, யூடியூப தொறந்தாலே இந்த ட்ரெண்டிங்கான மீன் ஃப்ரை ரெசிபி தான் போயிட்டுருக்கு. ஸோ எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சுடு சாதத்திலயும் போட்டு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லா சாதத்துக்குமே தொட்டு சாப்பிடுறதுக்கும் அவ்ளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, மீன் குழம்பு தல, வாலு, மாங்காய் எல்லாம் போட்டு கூட கொஞ்சம் பீஸையுமே போட்டு மீன் குழம்பு வச்சாச்சு. மீதி வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு மீன் இருந்துச்சு. அத 2 பேட்சா இதே மாரி வறுக்கணும். அத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். மசாலா ஒண்ணு தான். ஆனா வந்து 2 பேட்சா பொரிச்சு எடுக்க போறோம். ஸோ இன்கிரீடியன்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய சூடுபடுத்திக்கோங்க. உப்பு மட்டும் எடுத்து வைக்கல லாஸ்ட்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய நல்லா சூடுபடுத்திக்கணும். நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்க்கணும். அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கக்கூடாது. கூட பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் 20 போல வந்து நல்லா ஒரு 1, 2 அரைச்சு வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு, கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல புளிய வந்து கரைச்சு அதோட தண்ணி எடுத்து வச்சிருந்தேன். மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் பாதி மசாலாவ தனியா எடுத்து வச்சுட்டு, தேவைக்கேற்ப உப்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம 2 பேட்சா எடுத்து வச்சிருக்கோம்ல, மீன் அதில ஒரு பேட்ச ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். 2வது பேட்சும் இதே மாரி தான் மசாலாவ போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதே மாரி செய்யணும் அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் மீன வந்து இதே மாரி வரிசையா அடுக்கி வச்சுட்டு, புளியும் சேர்த்தாச்சு. தேவைப்பட்டா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம் அப்படின்றனால நமக்கு ஒண்ணும் பண்ணாது. ஸோ, அதனால நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல வேக விட்டுறாதீங்க. மீனெல்லாம் உடைஞ்சு போயிரும். ஸோ, இப்பவே பாருங்க மீன் அப்படியே உடையற போற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா வெந்துரும். மீன் ரொம்ப சீக்கிரமா வெந்ததுனால நமக்கு ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி. செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. இன்கிரீடியன்ட்ஸ்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ்ல அந்த மீன் ரெசிபிய செஞ்சு முடிச்சிடலாம். மசாலா தடவி கச்ச கச்ச கச்சன்னு கையெல்லாம் எரிஞ்சு, அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு பொரிச்சு, கிரிச்சு 2 2 எடுக்கிறதுக்குள்ள அன்னைக்கு நாளே போயிடும். ஆனா இந்த மாரி மீன் ரெசிபி வந்து செஞ்சு பாருங்க. அடிக்கடி மீன் எடுத்து செய்வீங்க. அதுவும் இதே மாரி செஞ்சு பார்ப்பீங்க. ஸ்க்ரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே வீட்ல செஞ்சு நான் சேல் பண்ணிட்டு இருக்கேங்க. எக்ஸ்ட்ரா வந்து கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் பொடியும் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பர கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துட்டோமா, ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டுருக்கனால திரும்ப ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். மேல மல்லித்தழையும் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த மல்லித்தழையோட எசன்ஸ் எல்லாம் உள்ள இறங்கி வாசனையா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சு லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா மீன்லாம் கரைஞ்சு போயிரும் அதுக்காக. இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துரும் பாருங்க. எடுத்து சூடான சாதத்துல போட்டு சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ரா நீங்க இதுக்கு எதுவுமே செய்ய வேணாங்க. ரசம் கூட வைக்க தேவையில்ல. நீங்க இந்த இதுல உள்ள மசாலாவே சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டு மீன தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு நாளே முடிஞ்சு போயிரும். ஈஸியா ஞாயிற்றுக்கிழமைய ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியோட முடிச்சிடலாம். மீன் எடுத்தோம், செஞ்சோன்ற மாரி தெரியவே தெரியாது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பை. தேங்க் யூ.